ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி லைஃப் ஸ்டைல். இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எந்த கலர்னு. இங்கே ஒயிட் தெரியுது, ஒரு ப்ரஷ், புது கலர். ஒரு கஸ்டமருக்காக அவங்க ஒரு பொருளுக்காக நம்ம கலர் அடிக்க வாங்கிட்டு வந்தாச்சு. மொத்தமாக பெரிய டப்பா வாங்கினா லாக் சீக்கிரமாக காஞ்சி போயிடும். கஸ்டமர் இந்த ஃபேனுக்கு கலர் அடிச்சு கட்டிருக்காங்க, அதுக்காக. இதுக்கு தான் பாருங்க நம்ம சொல்லுங்க, இந்த ஃபேனில் ஃபுல்லாக அப்படி கோட்டிங் உறிஞ்சி உறிஞ்சி போகுது. லேசாக தேய்ச்சிடலாம். நாங்கள் சொன்னால் எதுக்கு ஃபேன்லாம் போட்டு கலர் அடிச்சிங்க, நல்லா தானே இருக்குது. இதை பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஃபேன் ஓடும் போது அது வந்து மேலேருந்து ஏதோ ஒரு பொடியாக விழுது. நம்ம சும்மா கலர் அடிக்க முடியாதுல்ல, அதை தேய்ச்சி ஃபினிஷிங் கொடுத்துட்டு தான் முன்ன கலர் அடிக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபேனுக்கு என்றைக்கே கலர் அடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். நான் இது தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கல, மும்பைக்காரங்களுக்கு கொஞ்சம் இதாக ஆனாலுமே கஸ்டமர் இதில் மட்டும்தான் அடிக்க சொன்னாங்க. இவர் நம்ம வீட்டாச்சியில் அடிப்பார். வாங்க நம்ம ஃபேனுக்கு கலர் அடிக்கலாம். இன்றைக்கி மாட்டு பொங்கல், எல்லாம் மாட்டு கொம்புக்கு கலர் அடிப்பாங்க. நாங்கள் எங்கள்கிட்ட மாடு இல்லை, அதனால் ஃபேனுக்கு கலர் அடிக்கிறோம். நீங்களாம் மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டு மாட்டு கொம்புக்கெல்லாம் கலர் அடிச்சிங்களா? இப்படி வாங்கிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீக்கிரம் வந்து இந்த கலர் வந்து காஞ்சிருது. அதுதான் பிரச்சனை. இந்த கஸ்டமர் ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறப்பெல்லாம் அதாவது ஃபேனையும் சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. முந்தியெல்லாம் ரிப்பேரிங் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ பெருசாக வேலை ஒன்றும் இல்லைன்னா சின்ன சின்ன வேலையும் செய்ய வாங்கி ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், நீ பெயிண்ட் வாங்கி அடிச்சிக்கணும், எங்கள்கிட்ட அந்தளவுக்கு டைம் இல்லை, நீங்களே பெயிண்ட் வாங்கி அடிச்சிக்கோங்க, சார்ஜ் கலெக்ட் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அதனால் இந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஆனால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்க. காஞ்சா எப்படி வரும்னு தெரியல. காஞ்ச பின்னும் பார்க்கலாம். ஒரு தடவை கீழே முடிக்க அடிக்கலாம், பார்க்கலாம். இருக்குது बराबर तो मारना है, जैसे पूरा दाग दाग वैसा वैसे ही है। वो कलर है ना पहले तो। தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. அதான் நம்ம கலர் அடித்தா பழைய ஃபினிஷிங் இல்லை. கஸ்டமர் விருப்பமே நம்ம விருப்பம். இது அடிக்கும் போத குமார் மூஞ்சி சுமாருன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ அடித்த பின்னா உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்குது. இது கீழ் பாட், இது மேல் பாட். இது காஞ்சா இன்னும் வந்து அழகாக ஆகும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபேன் காஞ்ச பின்ன இன்னும் சூப்பர் கலர் வந்துட்டு. இது மிக்சர் மோட்ரு. எப்போவுமே நாங்கள் வாங்கிட்டு இருப்போம். கிளிப்பு தான் அடித்து வராது, சிம்பிளாக தான் வரும். நாங்கள் தான் அதில் வந்து வாங்கிட்டது கிளிப்லாம் அடிச்சுப்போம். இல்லை இதுதான், இதில் தான் கனெக்ட் பண்ணி செகண்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட் வரும். இப்படி வரும். வயரை க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி அதை மடக்கி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, இது எவ்வளோ ஸ்லோ மடக்கிறாரு. இது அலுமினியம் பைண்டிங். இது லைட்டாக ஃபோர்ஸ் பண்ணால் அது வந்து உடஞ்சிரும். பக்கெட் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணணும். கோட்டிங் கலராமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஒரு டேப் போடணும், இல்லைன்னா வயர் வந்து கலண்டுரும். காப்பர் வயரில் வந்து பாதிப்பு வராது. கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அலுமினியம் பைண்டிங் தான். 1 2 3 4 கிரெடிட் படிச்சிருந்தார். இதுதான் 1 2 3. பின்னாடி இன்சர் லெஃப்ட், இப்படி தான் 4. வேலை எடுத்தால் பொறுமையாக பொறுப்பாக செஞ்சு தரவார் இவர். கஸ்டமர்கிட்ட காசு வாங்கணும், முடிச்சு வேலையை முடிச்சுன்னு அப்படி செய்ய மாட்டார். கஸ்டமர் மீண்டும் மீண்டும் நம்மள்கிட்ட வரணும், நல்லா பேர் வாங்கணும்னு நினைப்பாரு. ஊத்துப்பட்டு சப்பங்க இந்த மிக்சருக்குள்ளே தான் இது பாடி கலர்லேயும் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க.